பார்க்க முட்டை பொரியல் மாதிரி இருக்குல்ல, ஆனா இதுக்கு பேர் தான் பன்னீர் செம்பல். ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. கடாயில 3 டீஸ்பூன் ஆயில ஹீட் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. பன்னீரை நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா ஒரு மிக்சர் ஜார் இல்லைன்னா சாப்பர்ல ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 6 பச்சை மிளகா, 5-6 பல்லு பூண்டு, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்தி பல்ஸ் மோட்ல ஒரு 3 டைம் துருவி எடுத்தீங்கன்னா ஃபைன் சாப் ஆயிடும். அடுத்ததா பன்னீர் வறுத்த அதே எண்ணெயில கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி ஃபைன் சாப் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததும் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்ப வறுத்த பன்னீரையும் மிக்சர் ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல துருவி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா சாப் ஆயிருக்க பன்னீரையும் இதுல சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1/2 லெமனை ஸ்வீஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி ஸ்டெம்ஸை தூவிட்டா டேஸ்டியான பன்னீர் சம்பல் ரெடி. இதோட டேஸ்ட் எக் ரைஸ்க்கு சப்ஸ்டியூஷன் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணிட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. as well as வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.